Hello everyone, welcome to Professor Suresh Maths classes where understanding is important. இந்த வீடியோவில் TN set exam previous year question complex analysis டாபிக்ல இருந்து பார்ப்போம். This is Professor Suresh, TSR net and set qualified assistant professor having more than 10 years of teaching experience. இந்த கொஸ்டின் வந்து TN set 2017 கேட்ட கொஸ்டின். A function f of z equal to real part of z is options வந்து இதுதான். Analytic, nowhere differentiable, continuous, discontinuous. f of z equal to real part of z அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் z யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா z அப்படிங்கிறது x ப்ளஸ் iy அப்படின்னு எடுப்போம். ஸோ z அப்படிங்கிறது x ப்ளஸ் iy அப்படின்னு எடுப்போம். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னா x அப்படின்னு வந்துடும். அப்போ கிவன் ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளி என்னன்னா f of z equal to z. given function அப்படிங்கிறது f of z equal to f of z அப்படிங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் z, ரியல் பார்ட் ஆஃப் zங்கிறது x தான். ஸோ அப்போ x அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதை f of z யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் u ப்ளஸ் iv அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. u ப்ளஸ் ivனா இதை x ப்ளஸ் i இன்ட்டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ u அப்படிங்கிறது ரியல் பார்ட், இதில் ரியல் பார்ட் வந்து x, b அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட் 0. நான் என்ன பண்ண போறேன்னா சிஆர் ஈக்குவேஷன் செக் பண்ண போறேன், அதுக்காக தான் இப்படி எடுத்திருக்கோம். அப்போ ux கண்டுபிடிப்போம், தட் இஸ் டோ u பை டோ எக்ஸ். எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. அப்புறம் uy கண்டுபிடிப்போம், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து v ஈக்குவல் டு 0, அப்போ vx 0 தான் வரும், by 0 தான் வரும். இப்போ சிஆர் ஈக்குவேஷன் நம்ம செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க. ஸோ இதுவும் அப்படியே ஈக்குவலாக இருக்கணும். சிஆர் ஈக்குவேஷன்னா ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது சைன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போ vx ஈக்குவல் டு uy ரெண்டுமே 0ங்கிறதுனால இது வந்து ஓகே தான். vx ஈக்குவல் டு மைனஸ் uy அல்லது uy ஈக்குவல் டு மைனஸ் vxன்னு போட்டுக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ux ஈக்குவல் டு vy அப்படின்னு வரணும். சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னா. ஆனால் uxங்கிறது 1, vyங்கிறது 0, இது எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. ஸோ நாட் ஈக்குவல் டு ux நாட் ஈக்குவல் டு vy ஃபார் ஆல் xy. அப்போ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் z ரியல் பார்ட் ஆஃப் z இஸ் நோவேர் டிஃபரன்ஷியபிள். நோவேர் டிஃபரன்ஷியபிள்னா அது எங்கேயுமே டிஃபரன்ஷியபிள் கிடையாது. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. 2017 செட்டில் கேட்ட இன்னொரு கொஸ்டின். த ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் w ஈக்குவல் டு z பை 2 மைனஸ் z ஆர். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட்னா என்ன அந்த வார்த்தையிலே இருக்குது. ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படின்னா அந்த எலமெண்ட்டும் அதோட இமேஜும் சேமாக இருக்கும். அந்த மாதிரி எலமெண்ட்ஸுக்கு பேர் வந்து பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் பேர். இப்போ டொமைனில் நான் ஒரு பாயிண்ட் ஏ அப்படின்னு எடுக்கிறேன், இதை மேப் பண்ணுறோம், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி மேப் பண்ணுறேன். அந்த மேப் பண்ணதுக்கப்புறமும் அது அதே இடத்துக்கு தான் மேப் ஆகணும். ஸோ மாறாமல் இருக்கணும், ஏ டு ஏ தான் மேப் ஆகணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸுக்கு பேர் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படின்னு பேர். இப்போ இது 2 மெத்தடில் செய்யணும். ஏன்னா நமக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட்டே கொடுத்துட்டாங்க அப்ஜெக்டிவ் டைப்புங்கிறதுனால. ஸோ ஒன்று வந்து என்னென்னா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஜெட்டுக்கு பதிலாக 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இஜெட்டுக்கு 0 போட்டோம்னா w என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ w ஈக்குவல் டு 0 பை 2 மைனஸ் 0, 0 பை 2 மைனஸ் 0. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 0. அப்போ இஜெட்டுக்கு 0 போடுறேன், டபிள்யூவும் 0 வந்துடுது. அப்போ 0ங்கிறது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். பட் 0 வந்து நமக்கு நிறைய இடத்துல இருக்குது. 0 இல்லாத ஒரே ஆப்ஷன் 4 தான். அப்போ இந்த ஆப்ஷன் 4 வந்து இப்போதைக்கு எலிமினேட் பண்ணிடலாம். பட் மற்ற 3 ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன் இஜெட்டுக்கு பதிலாக. அப்போ இஜெட்டுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா w ஈக்குவல் டு 1 பை 2 மைனஸ் 1, 1 பை 2 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை 1. அப்போ 1 அப்படின்னு வந்துடும். அப்போ 1ங்கிறது ஃபிக்ஸட் பாயிண்ட். இப்போ 1 எங்கே இருக்குன்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ 1 பை 2 ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக வராதா அப்படின்னா இப்போ 1 பை 2 நம்ம போட்டு பார்க்கலாம். இஜெட் இருக்கிறதுல 1 பை 2 போடுறேன். இப்போ 1 பை 2 டிவைடட் பை 2 மைனஸ் 1 பை 2. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் வந்து 1 பை 2 வரும். 2 மைனஸ் 1 பை 2, 2 மைனஸ் ஹாஃப்னு வச்சுக்கோங்க. அப்போ 1.5 வரும். 1.5னா 3 பை 2. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். 1 பை 3 வருது. ஸோ 1 பை 2ங்கிறது ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக இருக்கணும்னா இஜெட்டுக்கு 1 பை 2 போடும்போது w 1 பை 2 வரணும். இங்கே 1 பை 3 வருது. அப்போ 1 பை 2ங்கிறது ஃபிக்ஸட் பாயிண்ட் கிடையாது. இப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது.
0 மட்டும் ஃபிக்ஸட் பாயிண்ட் இல்லை 1 இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 கிடையாது. அப்போ ஆப்ஷன் 2 0 அண்ட் 1 தான் கரெக்ட். 0 அண்ட் 1 ஆர் தான் ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி. டேரெக்ட்னா யூஸ்வலாக டெஸ்கிரிப்டிவ் டைப் பண்ணுற மாதிரி. இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் பை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் பாயிண்ட்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா டபிள்யூங்கிறது இஜெட்டாக இருக்கணும். அதான மீனிங். ஸோ இஜெட்னு ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா டபிள்யூவும் இஜெட்டாகவே வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது டபிள்யூக்கு பதிலாக இஜெட்னே போட்டுக்கிறேன். அப்போ இஜெட் ஈக்குவல் டு இஜெட் டிவைடட் பை 2 மைனஸ் இஜெட். இந்த 2 மைனஸ் இஜெட்டை இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். ஸோ ஆல்ரெடி இங்கே இஜெட் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 2 இஜெட் மைனஸ் இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இஜெட்னு வரும். ஸோ விச் இம்ப்ளைஸ் இந்த 2z மைனஸ் z ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ z ஸ்கொயர் மைனஸ் 2z இங்கே ஒரு z ஏற்கனவே இருக்குது. அப்போ ப்ளஸ் z ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் 2z ப்ளஸ் z வந்து மைனஸ் z மாறிடும். அப்போ z ஸ்கொயர் மைனஸ் z ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்? z காமன் எடுத்துடலாம். அப்போ z இன்ட்டு z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா z ஈக்குவல் டு 0 அண்ட் z ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2 0 அண்ட் 1.